உரிமைகளால் போற்றி பண்ணுகிறேன். நீரிழிவு நோயாளிகளில் பெரும்பாலும் நிறைய பேர் பேசப்படாத ஒரு தலைப்பு. ரொம்ப நாளாக நானும் பேச வேண்டாமா பேசலாமான்னு எனக்கே ஒரு சங்கோஜம். இருந்தாலும் பேசியே தீர்க்கலாமே, யார் தான் பூனைக்கு மணி கட்டுறது? ஆமாங்க, மணியில் தான் பிரச்சனை. என்னடா அப்படின்னா, நீரிழிவு நோயாளிகள் பெரும்பாலும் ஆண்களில் ஆணுறுப்பு எழுச்சி அடையாதது ஒரு பெரிய துன்பத்தை அழைக்குது. கண்ணு தெரியாதவனை குருடுன்றோம், காது கேட்காதவனை கபோதின்றோம். அது மாதிரி வெவ்வேறு புலன்களுக்கும் வெவ்வேறு பேர் இருக்குது. ஆணுறுப்பு செயலிழந்தவனை ஆண்மை குறைவு, அதாவது ஆண்மை குறைவு அப்படி என்றால் பெண்மை நிறைவு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை சில மோசமான வார்த்தைகளில் பேசுவதுண்டு. ஆண் இல்லறத்தில் இருக்கும் பொழுது தன் மனைவியோட இரவில் காம சுகத்தில் ஒரு தோல்வி அடையும் பொழுது அந்த தலைவனை மிகவும் ஒரு மோசமான நிலையில் பார்ப்பதுண்டு. பகலில் பேசும்பொழுது கூட ஒரு இச்சு கொட்டி, ஆமாம் எதுக்கும் லாய்க்கில்லை, வந்து என்ன பண்ண போகிற, வந்து கீஷ்ட அப்படின்னு ஆண்களுக்கு பெரிய தலைகுனிவு ஏற்படுது. இந்த ஆண்மை குறைவு. ஆனால் ஆசை போகுமான்னு கேட்டால் ஆசை போகாது. பிறவி குணமான காமமும் கோபமும் பிறவி குணமாகும். நிறைய பேர் ஆண்மை குறைவு ஏற்பட்டு நான் ஆன்மீகத்தில் போயிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கட்டுக்கதை தான். மனதில் இருக்கிற ஆசை ஒரு பொழுதும் நீங்காது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் தன்னுடைய ஆண்மை குறைவு ஏற்படுது, எழுச்சி ஏற்படலை அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி ட்ரைசைக்கிள் தான் ஓட்டணும்னு சொல்லலை. உங்களுக்கான உழைப்புகள், உடல் உழைப்பை நீங்கள் கையில் எடுங்க. நீங்கள் பகலில் வேர்த்தாதான் நைட்டில் நீங்கள் வேர்க்க முடியும். ஆம், திரும்பவும் சொல்கிறேன், பகலில் வேர்க்காவிட்டால் இரவில் வேர்க்காது. ஏன்னா உலகத்தில் பல சந்தோஷங்கள் நீங்கள் பார்க்கலாம். செல்ஃபோன், வாட்சு, தங்கம், வீடு, மனை எல்லாமே பார்க்கலாம். ஆனால் கடவுள் கொடுத்த இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிகர் இது ஒன்றே தான். இதற்காக தான் ஆண்கள் எங்கெங்கோ தேடி அழைக்கிறார்கள். பாம்பே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, மசாஜ் சென்டர் போகிறாங்க, ஸ்பா போகிறாங்க, தாய்லாந்து போகிறாங்க, பட்டாயா போகிறாங்க, பேங்காக் போகிறாங்க. இந்த ஆசை ஒன்று வந்துருச்சுன்னா மானம், குலம், கல்வி எல்லாமே வீணாக போகுது. இதை நேராக வந்து சிலிடனாஃபில், டடாலாஃபில் அது போல் மாத்திரை போடலாமா, சிட்டுக்குருவி லேகியம் போடலாமான்னா நீங்கள் எந்த லேகியம் கையில் எடுத்தாலும் எந்த சிட்டும் ஆட போகிறதில்ல. அதனால் உழைக்க பழகுங்கள். உழைக்கும் பொழுது தசைகள் அதிகரிக்கும். தசைகள் அதிகரிக்கும் பொழுது டெஸ்டோஸ்டிரான் அதிகரிக்கும். டெஸ்டோஸ்டிரான் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கான ஆண்மையான உணர்வு நீங்களே உணர்வீர்கள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.